வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால நம்ம சேனலோட ஸ்பெஷல் நிகழ்ச்சியை தொடங்குவோமா? ஃப்ரைடே காமிக்ஸ் வித் உங்க கமெண்ட்ரி 365.2. அண்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அப்சல்யூட் பேட்மேன் இஷ்யூ நம்பர் 22. பட் எப்பயும் போல ப்ரீவியஸ் இஷ்யூவோட சின்னதா ஒரு ரீகேப் பார்த்துருவோம். அதாவது ப்ரீவியஸ் இஷ்யூல தான் நம்ம பேட்மேன் vs ராபின் ஃபைட்டே ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் அந்த ஃபைட்ல பாத்தீங்கன்னா நம்ம பேட்மேன் ஒரு 5 சின்ன பசங்களை தான் சமாளிக்கணும். ஆனா அவனுங்க போட்டுட்டு இருக்கிற சூட் மெகா சூட், அதாவது கிட்டத்தட்ட சொல்ல போனா ஆட்டோபாட்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் சூட். சோ அதனால என்னதான் சின்ன பசங்களாவே இருந்தாலும் இந்த சண்டையில ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆனா இதுலயே என்ன ரொம்பவே கொடுமையான விஷயம்னா, அந்த 5 சின்ன பசங்களே சண்டையில கமெண்ட் பண்றதுக்காக நம்ம டெத்ஸ்ட்ரோக் இறக்கி இருப்பாங்க. சோ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா இருந்தாலும் நம்ம பேட்மேன் அவருக்கு தெரிஞ்ச திறமை எல்லாத்தையுமே அந்த சண்டையில இறக்கி இருப்பாரு. ஆனா என்னதான் இருந்தாலும் சமாளிக்கிறது 5 சின்ன பசங்கங்கறனால கோனியை வச்சு உப்பு மூட்டை ஏறிடுவானுங்க. ஆனா நல்ல வேளையா நம்ம ஹார்லி குயின் பேட் ட்ரோன்ஸை இறக்கி ராபின்ஸ் எல்லாருமே டிஸ்ட்ராக்ட் பண்ண நம்ம பேட்மேன் அந்த டைமிங் யூஸ் பண்ணி அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவாரு. இல்லனா பேட்மேனோட காமிக் அந்த இஷ்யூவோடவே முடிஞ்சிருக்கும். அண்ட் இந்த சண்டையத்துல வந்து நமக்கு ஜிம் கார்டனோட ஃபியூனரோட காமிச்சிருப்பாங்க. ஆனா அங்க நம்ம பார்பரா அவங்களோட அப்பாவோட இருந்த காலங்களை பத்தி ரொம்பவே எமோஷனலா பேசியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஆனா அதே ஃபியூனரல்ல ராபின்ஸ் நம்ம பார்பராவை கிட்டத்தட்ட அந்த ராபின் ப்ரோக்ராம்ல நம்ம பார்பராவை சேர்த்துக்கிற மாதிரி தான் கூப்பிட்டுருப்பானுங்க. ஆனா அதுக்கு நம்ம பார்பரா உங்க வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை நான் பாக்குறேன்னு அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா நம்ம பார்பராக்கு இந்த ராபின்ஸ் எல்லாம் யாரு கீழே வேலை பண்றாங்கன்னு நல்லாவே தெரியும். அண்ட் அதோடவே பார்பரா தி பேட்னு சொல்லக்கூடிய விஜிலாண்டி கேரக்டரா மாற போறாங்களே, அதுக்கு ஒரு அடித்தளத்தை தான் அந்த இடத்துல போட்டிருப்பாங்க. ஆனா அதே ஃபியூனரல்ல யாருக்குமே தெரியாம வந்து நம்ம கிரைம் அலி கேங்கும் ஒன்னா சேர்ந்திருப்பாங்க. அதாவது நம்ம வேலன், ஆசி, ஹார்வி, எடி இவங்க எல்லாம் அந்த காத்தம் சிட்டி மக்களுக்கு ஒரு மான்ஸ்டர்ஸா தெரிய ஆரம்பிச்சாங்களே, அந்த கிரைம் அலி கேங் இப்போ ஒன்னா சேர்ந்திருப்பாங்க. தென் இதோட ஃபைனலா நம்ம ப்ரூஸை நேர்ல பார்த்து பேசிட்டு போறதுக்காக ஜாக் கிரிம் AKA அப்சல்யூட் ஜோக்கர் பூ அப்படின்னு வந்து பயமுறுத்திட்டு போயிருப்பான். ஏன்னா நம்ம ப்ரூஸ்க்கு சின்னதா ஒரு வார்னிங் கொடுக்கணும்னு. அதாவது நம்ம ப்ரூஸை பேட்மேனா உருவாக்குனதே ஜோக்கர் தான். சோ அதனால பேட்மேனோட ஆரம்பமும் என் கையில தான், அவனுக்கு முடிவுன்னு ஒண்ணு இருந்தாலும் அதுவும் என் கையில தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜோக்கர் அங்க இருந்து கிளம்ப, அப்ப நமக்கு பேரலா ஆர்கம் லெவல் 246ல அப்சல்யூட் கிளேஃபேஸ் பக்கமான கன்சிஸ்டன்ட்ல வந்துட்டானுங்கிறத காமிச்சிருப்பாங்க. சோ இதுக்கப்புறம் ஜோக்கர் அப்சல்யூட் கிளேஃபேஸை பேட்மேனுக்கு சர்வ் பண்ண வேண்டியது மட்டும் தான் இருக்குது. சோ கூடிய சீக்கிரத்துல நம்ம பேட்மேன் vs கிளேஃபேஸை பார்க்க தான் போறோம். ஆனா இஷ்யூ நம்பர் 21 இதோடவே முடிச்சிருப்பாங்க. ஆனா நான் இந்த இஷ்யூவை ரொம்பவே கட் ஷாட் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். அதனால இந்த இஷ்யூவோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும்னா நான் இந்த இஷ்யூவோட லிங்கை மேல டிராப் பண்றேன். தேவையானவங்க செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இதோட ரீகேப் முடியுது. சோ தொடங்குவோமா? ஓப்பனிங் நமக்கு 13 வருஷம் பின்னோக்கி காத்தம் சிட்டியோட அவுட்ஸ்கர்ட்ஸ் காட்டுறாங்க. அதாவது நம்ம ஊர்ல ஒரு காலியான இடத்தை என்ன சொல்லுவோம்? அதேதான். அந்த இடத்துல ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்ல ஒரு குட்டி பொண்ணு அவளோட பெட்டுக்கு அடியில படுத்துக்கிட்டு அவ இது வரைக்கும் பார்க்காத அவங்க அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டு இருப்பா. அதாவது அவ ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுறா. ஆனா அந்த விஷயத்த அவங்க அம்மா அவளை பார்க்க முடியலன்னு. ஆனா இந்த லெட்டர் எழுதிட்டு இருக்கும் போதே அவங்க அம்மா இவளை தேடிட்டு வந்துடுறாங்க. ஹார்லி, நடுராத்திரி ஆச்சு, இன்னும் பெட்டுக்கு அடியில என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணுல, என்னோட பெட்ல ரொம்பவே வெளிச்சமா இருக்கு, அவ்வளவுதான். ஹனி, நீ மறுபடியும் உங்க அப்பாக்காக லெட்டர் எழுதிட்டு இருக்கியா? இல்லையே. சரி, கமான் ஏந்திரு, மறுபடியும் அந்த பழைய பெட்ல படுத்து தூங்க இன்னொரு வாட்டி முயற்சி பண்ணி பார்ப்போம். சரியா? சரி, நீங்க அந்த லைட்டை மட்டும் ஆன்லயே வச்சுட்டு போறீங்களா? ஆனா யாரோ ரொம்ப வெளிச்சமா இருக்குன்னு சொன்ன மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஆமா, அப்படித்தான் இருந்தது. ஆனா இப்ப என்னோட கண் அதுக்கு பழகிடுச்சு. அதனால நீ இன்னமும் உன்னோட கிளாசெட்ல ஏதோ பேய் இருக்குன்னு நினைக்கல தானே? ஏன்னா அதுக்காக தான் இந்த லைட்ஸ் ஆன்ல வச்சிருக்கிறதும், நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த எழுதாத லெட்டருக்கான காரணமும் இது இல்ல தானே? எது பேயா? எதுக்காக நான் அதை பத்திலாம் பயந்துட்டு இருக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு பொம்பாஸ்டிக் சைட் ஐ மூலியமா ஹார்லி அந்த கிளாசெட் தாங்க பாத்துட்டு இருப்பா. செம்ம பண்ணாச்சுங்க அது பாக்குறதுக்கு. ஆனா இதை பார்த்த அவளோட அம்மா, இங்க பாரு ஹார்லி, இது ஒரு பெரிய மாற்றமா இருக்கும். ஆனா அம்மா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பண்றதுக்காக தான் வந்திருக்க. பிரெயின் டாக்டர் விஷயங்களை பத்தியா? கிட்டத்தட்ட அப்படிதான். ஆனா அம்மா இங்க ஒரு சீக்ரெட் மிஷன்ல இருக்கா, சில தப்புகளை தடுக்கிறதுக்காக. என்ன மாதிரியான தப்புகளை? சரி, அதை விடு. இந்தா உனக்காக நான் உனக்கு கொண்டு வந்திருக்கேன். என்னது இது? ஹார்லி குயின் சொல்லக்கூடிய ஒரு நாடகத்துல இருந்து தான் உனக்கான பேர் வந்தது. அதுல இருந்து ஹார்லி குயின் கெட்டவங்களை வீத்ததுக்காக ஒரு மாய சுத்தியில வச்சிருப்பான். இப்ப அது உன்கிட்டயும் இருக்குது. அதனால இப்ப நான் இங்க இருக்க லைட்ஸை ஆஃப் பண்ண போறேன். நீ அதை ரொம்ப இறுக்கமா பிடிச்சிக்கோ, சரியா? ஆனா அம்மா, இது ஒரு சாதாரண பொம்மை, இது ஒண்ணும் உண்மை இல்ல. வெல், அதே மாதிரிதான் பேய்களும். அது நீ எதை நம்புறனுங்கிறத தேர்ந்தெடுக்கிறத பொறுத்துதான். நீ பேய்கள் உண்மையா இருக்கும்னு நினைச்சனா அது உண்மையால இருக்கும். அதே மாதிரி இந்த சுத்தியிலும் வேலை செய்யும் நீ நம்பினா அது வேலை செய்யும். அதாவது ஒரு விஷயம் உண்மையாவே இல்லைனாலும் அது உண்மைதான். புரியுதா? அப்ப நான் சரின்னு சொன்னா நீங்க லைட் ஆன்லயே வச்சுட்டு போறீங்களா? குட் நைட் ஹார்லி. குட் நைட் குரோக்கடைல்ஸ் அப்படின்னு ஹார்லியோட அம்மா அவளை விட்டுட்டு அந்த கதவை சாத்திட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த கதவை முழுசா சாத்தத்துக்கு முன்னாடி கடைசி நிமிஷத்துல அந்த லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. எனக்கு பர்சனலா இந்த மாதிரி ரொம்பவே சிம்பிளான ஹியூமர்ஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ கடைசி நிமிஷத்துல அந்த கை மட்டும் அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு போனதெல்லாம் செம ஹியூமரா இருந்துச்சுங்க எனக்கு. பட் அவங்க ஆஃப் பண்ணிட்டு போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த கதவு மறுபடியும் திறக்க ஆரம்பிக்குது. ஆனா அதை பார்த்து நம்ம குட்டி குயின், ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்லைன்னா என்னோட சுத்தி வச்சு உன்னோட மண்டையை அடிச்சு நொறுக்கிடுவேன் அப்படின்னு அவங்க அம்மா கொடுத்த சுத்தியில ரொம்பவே இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு, அது உண்மையே இல்லைனாலும் அது உண்மைதான்,
அது உண்மையா இல்லனாலும் அது உண்மைதான், அது உண்மையா இல்லனாலும் அது உண்மைதான் அப்படின்னு அவ கண்ணை இறுக்கமா மூடிட்டு படுத்துட்டு இருக்க. அப்ப அவளை நோக்கி ஏதோ ஒரு உருவம் வர ஆரம்பிக்குது. ஆனா அதை அப்படியே கட் பண்ணி நம்ம பிரசன்ட் டைம்ல இருக்கிற ஹார்லி குயின் பேட்மேனும் போலீஸோட சண்டை போட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் அப்ப நம்ம ஹார்லி குயின், நான் பேசுறதையாச்சும் கவனிக்கிறியா? இத பத்தி நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேன். இதுதான் நான் யாருக்கிட்டே சொல்ல விரும்பாத ஒரு கடைசி விஷயம். அப்ப பேசுறது நிறுத்திட்டு என் வழியை விட்டு நகரு. முடியாது, ஏன்னா நீ எங்க போக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால ஒழுங்கு மரியாதையா திரும்ப வீட்டுக்கு போ. ஒழுங்கு மரியாதை அந்த குட்டிச்சாத்தா சொல்ற மாதிரி திரும்பி உன்னோட கையை என்ன சொல்லிட்டு இருந்தா? பேசுறது நிறுத்து. நீ சொன்ன நான் கேட்பேன்னு நினைக்க வாய மூடுன்னு சொன்ன. அப்படியே நம்ம பேட்மேனும் ஹார்லி குயின் அந்த இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்க. அப்ப இவங்களை தேடிக்கிட்டு அந்த இடத்துக்கு ராபின் 2 வந்திருப்பான். ரிப்போர்ட்டிங் இன். அவங்க என்ன கண்ணில் படல. காப்பி தட் ராபின் 2. ஆனா இப்ப டீம் இப்ப சோர்வடைஞ்சிருக்கனால நம்ம திரும்ப பேஸுக்கு போயிட்டு ரீசார்ஜ் ஆகணும்னு ஆர்டர் வந்திருக்கு. அவன் இங்கதான் எங்கேயோ இருக்கான் டேக். என்னால அதை உணர முடியுது. ஜெசன் நம்ம திரும்பி போயில சின்ன முடியல. ராபின் 2 சர்ச்சிங் ஆன் அப்படின்னு ராபின் 2 இவங்களை ஜல்லட போட்டு தேடி இருப்பாங்க. அண்ட் அப்ப இந்த சைடு நம்ம ஹார்லி குயின், சரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எங்க அம்மா ஒரு நியூரலஜிஸ்ட். அவங்க நீ இப்ப என்னோட சிக்னலையா கட் பண்ண, நான் தான் அந்த மூடியை இன்ஸ்டால் பண்ண. இப்ப எப்படி உனக்கு அமைதியா இருக்கா? சரி பேசு. ஆனா நான் அணிக்க போறதில்ல. சரி உன்னோட விருப்பம். ஆனா நான் எங்க விட்டனோ அங்கந்தே ஆரம்பிக்கிறேன். என்னோட அம்மா ஒரு நியூரோமேட். நான் குழந்தைய இருக்கும் போதே அவங்க ஜேகேல வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுவும் சைக் ஃபார்ம் டிபார்ட்மெண்ட்ல அறிவுத்திறன் குறைபாட்டை குறைக்கிற ஒரு ட்ரக் டிசைன் பண்றதுக்கு உதவி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்துல அவங்களுக்கு அந்த வேலை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா காலப்போக்கில் ஏதோ ஒரு மாற ஆரம்பிச்சது. அவங்க நிச்சயமா ஏதோ ஒரு மோசமான விஷயத்த அங்க பாத்துருக்கணும். ஏன்னா எனக்கு 4 வயசு இருக்கும் போதே அவங்க கிரிம்மை எக்ஸ்போஸ் பண்ணி ஆகணும்னு முடிவெடுத்தாங்க. அதனால அதை பத்தி இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னை கூட்டிக்கிட்டு அவங்க கோத்தம்க்கு போனாங்க. நானும் அவங்களும் மட்டும் ஒரு சின்ன கிரிக்கெட் ஹவுஸ்ல தான் இருந்தோம். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னோட அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சிட்டாங்க. எங்க அம்மாவுக்கு அவரை பத்தி பேசுறதுல சுத்தமா விருப்பமே இல்ல. ஆனா அதை பத்தி என்னதான் அவங்க கேட்கலான்னு சொன்னாலும் எனக்கு அதை பத்தி அவங்க கிட்ட கேட்கறதுக்கு விருப்பமே இல்ல. அதனால நான் என்னோட அம்மாக்கு தெரியாம ஒரு டிஎன்ஏ கிட்ட வாங்கி அவரை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன். ஆனா அப்படி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சதுல எனக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, அவரும் ஒரு டாக்டரா பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன டவுன்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. ஏன்னா இவங்க பிரிஞ்சு போனது ரொம்பவே மோசமா இருந்திருக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு இவங்க மாசமா இருக்கிறதே தெரியாது. நான் சின்ன வயசுல என்னோட அப்பாவுக்கு லெட்டர் எழுதுற மாதிரி நடிப்பேன். ஆனா இப்போ நான் உண்மையில உனக்கு எழுத ஆரம்பிச்சேன். நான் ஆன்லைன்ல தான் என்னோட நேரத்தை செலவு பண்ணுவேன். எனக்குன்னு நண்பர்களை உருவாக்குறதுக்காக. அதாவது என்னோட வீட்டை தாண்டி இருக்கிற மனுஷங்களையும் தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினேன். அப்படின்னு சொல்லும் போது இங்க நம்ம ஹார்லிக்கு எதிர்க்கவே சின்ன வயசுல எப்படி அவங்க அம்மா சாத்திட்டு போன கதவு திறந்ததோ அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கதவு திறக்க ஹார்லி பயந்துகிட்டே அந்த கதவை வேகமா சாத்திடுவா. கிரிம்மை பத்தி நான் எந்த அளவுக்கு ஆராய ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு அவங்க நினைச்சு நான் கவலைப்பட்டேன். என்னோட அப்பாவும் கூட அவங்களை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டாரு. ஆனா ஏதாவது ஒரு விஷயத்த செய்யறதுக்கும் இல்ல நேர்ல வந்து பாக்குற அளவுக்கு எல்லாம் கவலை இல்லனாலும் கிரிம் ரொம்பவே ஆபத்தானவனு மட்டும் அவருக்கு புரிய வந்தது. அப்படின்னு ஹார்லி இப்படி ஒரு கதையை சொல்லிட்டு இருக்க பேட்மேன் அதை கண்டுக்கிற மாதிரி தெரியலங்க. அதனால நம்ம ஹார்லி இந்த டனல் வழியா தான் நம்ம போறோம் இல்ல. கம் ஆன் மேன், எனக்கு இதை விட ஒரு தரமான பாதையை தெரியும். ஹேய், நான் பேசுறது உனக்கு கேக்குதா? இந்த வழியா நம்ம போனோம்னா போலீஸ் நம்மள சுத்து போட்டுருவாங்க. ஆனா நான் சொல்ற வழி ரொம்பவே கிளியரா இருக்கும். அதோடவே நான் சொல்ல வந்ததையும் சொல்லி முடிச்சிருவேன். அதாவது என்னோட கதைய அப்படின்னு சொல்லும் போது நம்ம பேட்மேன் ஹார்லியை தடுத்து நிறுத்துறாரு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹார்லி சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க. ஒன்னவே இருங்க, இங்க அவன் ஒளிஞ்சுக்கிறதுக்கு ஏகப்பட்ட இடங்கள் இருக்கு. ஆமா, ஆனா ஏதாவது ஒண்ணு அவனை வெளியே கொண்டு வரும் அப்படின்னு சொல்லும் போதே அவங்க கண்ணுல பேட்மேன் மாட்டினதும் அடுத்த நிமிஷமே நம்ம பேட்மேனை மொத்தமா சுத்து போட்டுறானுங்க. சோ அதனால நம்ம ஹார்லி குயின், நான் தான் இப்ப இறங்கி ஆகணும்ட்டு அவ போட்டுட்டு இருந்த அந்த ரெடி டு கைட்ட மொத்தம் நமக்கு தெரிய வருது. அவ உள்ள ஏகப்பட்ட வெப்பன்ஸை ஒளிச்சு வச்சிருந்திருக்கான்ட்டு. சோ அப்புறம் என்ன, எல்லாரையும் போட்டு பொளந்து எடுத்துட்டு நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? லாஸ்ட் டைம் நம்ம இவங்க கூட சண்டை போடும்போது எப்படி அந்த டீன் சூட் மாட்டேனுங்க அங்க வந்தானு உனக்கு தெரியுமா? என்ன சொல்ற? அதாவது நான் சொல்ல வருது என்னன்னா, நம்ம முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா மறைஞ்சாவணும். ஏன்னா அந்த ராபின்ஸ்லாம் போலீஸோட ஃபீட்ஸை ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. பிங்கோ, நமக்கு டானஸ்ல இருந்து ஒரு பிங் வந்திருக்கு. நீ இன்னும் தூங்க போலியா டேக்? சரி சரி, அங்க போயிட்டு நம்ம செக் பண்ணலாம். பாத்தீங்களா, டீம் ஒர்க் தான் நம்மள எப்பவுமே. கைஸ், டேட், அது நீயா? யா, அது இந்த பழைய டனலே தான் மேன். பழைய டனலாவே இருந்தாலும் அது உண்மை தானே. இப்ப நம்ம ஹார்லி சொன்ன பிளாஷ்பேக் எந்த இடத்துல விட்டோமோ அதே இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம். அண்ட் நம்ம ஹார்லி சொன்ன மாதிரி அவங்க அப்பாக்கு ஒரு லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறா. ஏன்னா அம்மா இப்பெல்லாம் வீட்டை விட்டு வெளியே தான் அதிக நேரத்தை செலவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க இது வரைக்கும் அவங்களோட வேலையை பத்தி தெளிவா சொன்னதே இல்ல. ஆனா ஏதோ ஒரு மெடிக்கல் மேல்பிராக்டிக்ஸ் மூலமா அவங்க கிரிம் பின்தொடர ஆரம்பிச்சிருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால என்னோட 13வது பிறந்தநாள் காலகட்டத்துல நிலைமை ஏதோ ஒரு முக்கியமான கடத்தை நெருங்கி இருக்குதுன்னு என்னால உணர முடிஞ்சது. அதாவது என்னோட அம்மா ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துல மூழ்கி போயிருந்தாங்க. அதனாலே அவங்க ரொம்ப நாட்களா வீட்டுக்கே வராம காணாம போயிருந்தாங்க. ஆனா அப்படி
அப்படியே அவங்க வீட்டுக்கே வந்தாலும் என்கிட்ட சரியா அவங்க பேசுறதே இல்ல. எனக்கு அதனாலேயே ரொம்பவே பயமா இருந்தது. ஏன்னா என்னோட அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறது கிரிமுக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு நான் ரொம்பவே பயந்தேன். ஆனா கிரிம் மாட்டிக்கிட்டா எனக்கு எந்த விதமான கவலையுமே இல்ல. ஏன்னா எனக்கு இந்த கிரிக்கெட் ஹவுஸ்ல இருந்து வெளியில போகணும், அவ்வளவுதான். என்னோட அப்பாவும் என்ன போலயே ரொம்பவே பயந்து இருந்தாரு, ரொம்பவே. ஆனா ஒரு நாள் இந்த நிலைமை நேர்ல வந்து பாக்குறதா அவர் சொன்னாரு. அதுவும் என்னோட அம்மாக்கு எதிராக இருக்கிற விஷயங்களை ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு. இத்தனை காலங்களுக்கு அப்புறம் அவர் வரதா சொன்னது எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. அதனால அவர் வரதா சொன்ன அந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அப்படி இறுதியா அந்த தருணமும் வந்தது. ஆனா அப்பதான் அந்த கிளாஸோட கதவு திறந்தது. ஆனா இந்த வாட்டி நான் அந்த கதவை மூடுறதுக்கு பதிலா உள்ள போனேன். அத பத்தி சொல்ல போனா, நான் இந்த வழியா தான் போகணும்னு நீ எதிர்பார்க்கறியா? சில நேரங்கள் நீ ஒரு முட்டாளாகி இருக்க. பாரு, ரெட்வுட் கேங்ஸ் ஆன்லைனா இருந்தாலும் ஆஃப்லைனா இருந்தாலும் அது ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் இயங்குறாங்க. அதிகாரத்துல இருக்கிறவங்க சில சிக்கலான வழிகளை உருவாக்குவாங்க. நம்ம அதோடவே ஊடுருவி போறதுக்கான வழிகளை அவங்க வந்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் போலாம். எப்படி இது? இதுக்கு முன்னாடி இது இங்க இல்லையே. பாத்துக்கலாம், வாங்க உள்ள போலாம். இது மேப்லயே இல்லாத ஒரு டனல். அப்படின்னா அவங்க இங்கதான் எங்கேயாச்சும். ஜேசன், பொறுமையா. நீ ஏன் வேற எங்கேயாவது போயிட்டு பேண்டேஜ் பண்ணக்கூடாது? டேக், உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை மேன்? நான் கைஸ் உங்களோட கோவத்தெல்லாம் டார்கெட்ஸ்க்காக சேர்த்து வச்சுக்கோங்களேன். அவங்கள நான் கண்டுபிடிச்சதுமே இந்த ஸ்பெக்டர் ஸ்கேனிங்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒளிஞ்சுக்கிறதுக்குன்னு எந்த இடமும் இருக்காது. அப்படின்னு சொல்ல நம்ம மறுபடியும் ஹார்லியோட கதைக்கு தான் போறோம். கிளாஸ் செட்ல என்னோட அம்மாவோட துணிகளுக்கு பின்னாடி நான் ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சேன். அமைதியாரு, இல்லைன்னா அவங்களோட ஸ்கேன்ஸ்ல நம்ம மாட்டிப்போம். இல்ல, அவங்களால முடியாது. என்ன நம்பி நான் சொல்றத மட்டும் கேளு. சோ அந்த இடத்துல நான் ஒரு பேனலை கண்டுபிடிச்சேன். ஆனா அந்த பாஸ்வேர்டை கிராக் பண்ணதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஆனா புருவலியா நான் பண்ணேன். ஆனா திடீர்னு ஒருவேளை அவங்க அந்த சர்ச் ரேடியஸ்ல இருந்தா நிச்சயமா நம்ம அவங்களை கண்டுபிடிச்சிடலாம். அவங்க நம்மள கண்டுபிடிக்க போறாங்க. நம்ம போட்டோ நடி. திடீர்னு அந்த ஃப்ளோர் கீழே விழ ஆரம்பிச்சது. அது கீழே போக்குறதுக்கான ஒரு எலிவேட்டர். அது ரொம்ப 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 கீழே போச்சு. நம்ம ஹார்லி அந்த எலிவேட்டர் மூலமா கீழே போனதுல அவன் முதல்ல பார்த்தது டியூடில்டி அண்ட் டியூடில்டாம். ஆனா இதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச டீடம் இவங்க கிடையாது. ஏன்னா இவங்க அப்சல்யூட் வெர்ஷன் ஆஃப் டியூடில்டி அண்ட் டியூடில்டாம். ஏன்னா காமிக்ல டீடம் ஒரே மாதிரியே இருக்கக்கூடிய ட்வின்ஸ் இல்ல கசின்ஸ். ஆனா இந்த அப்சல்யூட் யூனிவர்ஸ்ல ரெண்டு பேருமே ஒட்டி பிறந்த ட்வின்ஸ் மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. இல்லைன்னா ஒருவேளை இவங்க தனியா இருக்கக்கூடிய கசின்ஸாவே இருந்து இவங்கள ஒன்னா தச்சிருப்பாங்களோ தெரியல. ஆனா இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல செம ப்ரூட்டலான டீடம்னா அது இவங்க தான். அண்ட் இவங்களோடவே நம்ம ஹார்லி அந்த இடத்துல இன்னொருத்தனையும் பார்த்திருப்பா. அதுதான் அப்சல்யூட் கேலண்டர் மேன். இவனை பத்தி சொல்ல போனா பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால ரொம்பவே சிம்பிளா சொல்லிடுறேன். அதாவது இவன் பேருக்கு ஏத்த மாதிரியே ஹாலிடேஸ் அண்ட் கேலண்டர் டேட்ஸ் இதுல ரொம்பவே அப்சஸ்டா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அண்ட் இவனோட செம்ம ஸ்பெஷலான எபிலிட்டி என்னன்னா இவன் ரீபோர்ன் ஆவாங்க. ஏன்னா இவனோட லைஃப் சைக்கிளே சீசனல் சைக்கிள் மாதிரி தான். அதாவது சம்மர் சீசன் வின்டர் சீசன் இருக்குல்ல, அந்த மாதிரியான சீசனல் சைக்கிள் தான் இவனோட லைஃப் சைக்கிளே. சோ ஒன்ஸ் கரெக்டா ஸ்ப்ரிங் சீசன் வந்ததும் அவனோட பழைய உடம்பு இறந்து போயிட்டு அதே உடம்புக்குள்ள வந்து அவன் புதுசா ரீபோர்ன் ஆவான். சோ இதை தான் நம்ம ஹார்லி அந்த இடத்துல பார்த்திருப்பா. அண்ட் பார்த்த அடுத்த நிமிஷமே அவளுக்கு அள்ளு விட்டுருதுங்க. ஆனா அப்பதான் அவளுக்கு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு கை அவளை பிடிக்குது. அண்ட் அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹார்லியோட அம்மா. ஹார்லி, நீ இங்க என்ன பண்ற? அம்மா, உங்களுக்கு என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னா இவ்வளவு நாளா நான் கிரிம்ம தப்பா புரிஞ்சு வச்சிருக்கா. அவன் யாரையுமே காயப்படுத்தல, அவன் உதவி பண்றான். அதனால இப்ப நானும் உதவி பண்றேன். நாங்க வேலை பண்ணிட்டு இருக்க இந்த கியூர் ஒரு முன்னேற்றமா இருக்கும். அம்மா, தயவு செஞ்சு வாங்க, இங்க இருந்து போயிடலாம். அப்பா, அவர் எந்த நிமிஷம் வேணாலும் வீட்டுக்கு வரலாம். ஓ இல்ல இல்ல, நம்ம இங்க இருந்து போக போறது இல்ல. ஆர்க்கம் தான் இனிமே நம்மளோட வீடு, நம்மளோட சின்ன கிரிக்கெட் ஹவுஸ். வா, உனக்கு எல்லாத்தையுமே நான் சுத்தி காட்டுறேன். அவங்க இனிமே என்னோட அம்மா கிடையாது, அவங்க அந்த இடத்தை சேர்ந்தவங்களா மாறிட்டாங்க. ஏன்னா அவங்க தான் டாக்டர் ஆர்க்கம். சோ அதனால நான் ஓடுனேன், அந்த எலிவேட்டர் நோக்கி ஓடுனேன், திரும்பி கூட பார்க்காம. அப்படின்னு சொல்ல இங்க நம்ம டீம் இந்த சிவருக்கு பின்னாடி எதுவும் இல்ல. எனக்கு எந்த விதமான சிக்னல்ஸும் இதுக்கு பின்னாடி இருந்து வரல. ஆனா ஒருவேளை இது வரைக்கும் நான் பார்க்கற அளவுக்கு ஒரு செம ஸ்மார்ட்டான ஜேமர் அவங்க கிட்ட இருந்தாதான் முடியும். ஆனா அப்படி ஒண்ணு இல்ல, அதனால அவங்க இதுக்கு பின்னாடி இல்ல. அப்படியே நம்ம டியூக் சொல்லும் போது ஹார்லி ஒரு ஜேமரை வச்சுதான் அவங்களோட சிக்னலை பிளாக் பண்ணிருப்பா.
செம சீன்ல இது. அண்ட் இதை கேட்டு நம்ம டிக்ரேசன், உனக்கு டியூக் சொன்னது கேட்டதுல ஜேசன், இப்ப ஓய்வு எடுக்க வேண்டிய நேரம், வா போலாம். அதெல்லாம் முடியாது, என்ன நடந்தாலும் பேட்மேனை கண்டுபிடிச்சவனு ஸ்லேட் சொல்லியிருக்காரு. அதனால நீங்க வேணா வீட்டுக்கு போங்க, நான் இங்க தான் இருக்க போறேன். உனக்கு என்னதான் பிரச்சனை ஜேசன்? நம்ம திரும்ப போறோம். காய்ஸ், நம்ம இப்படியே ஒருத்தங்களோட ஒருத்தங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா பேட்மேன் நம்மள பொட்டலம் கட்டிடுவான். அதனால டிக் சொல்லதா சரி, நம்ம கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் ஒன்னா சேருவோம். டீம்ஸ் ரைட், வாங்க வீட்டுக்கு போலாம். சரி போலாம், ஆனா இன்னைக்கு நைட்டு மட்டும்தான், நாளைக்கு காலையிலே நம்ம அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ராபின்ஸ் எல்லாருமே அங்க இருந்து கிளம்ப. அதுக்கப்புறம் தான் நம்ம பேட்மேனும் ஹார்லியும் வெளியே வராங்க. ஹேய் நில்லு, எங்க போற? எதுவும் மாறல. நான் சொன்னதை நீ கவனிக்கலையா? நான் உன்கிட்ட வெளிப்படையா பேசிருக்கேன். இந்த விஷயத்தை பத்தி ரெட்வுட் கேங்ல இருக்கிற யாருக்குமே தெரியாது. உன்னோட அம்மாவுக்கு என்ன நடந்திருந்தாலும் அதுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. உனக்கு அந்த காகங்கள்லாம் எதனால ஸ்கேர்க்ரோவ் பார்த்து பயப்படுதுன்னு தெரியுமா ப்ரூஸ்? அதுக்கு முன்னும் இவன் மனுஷனா இருக்கிறதுனால பயப்படல, அதுக்கு பயப்படுறதே இவன் எப்படிப்பட்டவன்னு தெரியாதனாலதான். ஏன்னா இவன் பாக்குறதுக்கு மனுஷனை போலயும் வெஹிக்கிளோட வாடை வீசுற மாதிரி ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கான். ஜாக்ரிமோ அவனை போல இருக்கிறவங்களும் மக்களை பயத்திலையும் கோவத்திலையும் ஆழ்த்துறதுக்காக பில்லியன் கணக்கான பணங்களை செலவழிக்கிறாங்க. அப்புறம் அதே பயத்தையும் கோவத்தையும் உண்மையே இல்லாத ஒரு எதிரி பக்கம் திருப்பறதுக்காக தான் இந்த ஸ்கேர்க்ரோவ் மாதிரியான ஆளுங்களை பயன்படுத்துறாங்க. அதாவது ஒரு கோஸ்ட், ஒரு டம்மி, உண்மையை தவிர வேற எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா ஸ்கேர்க்ரோவ் கிட்ட இருக்கிற ஒரு பிரில்லியன்டான விஷயம் என்னன்னு உனக்கு தெரியுமா? அவன் ஒரு உண்மையை அடிப்படையா வச்சுக்கிட்டு தான் பேச தொடங்குவா. ஆமா, உன்னோட அம்மா கோட்ட ஃபோல்ஸ் சேர்ந்தவங்கன்னு சொன்னது உண்மைதான். ஆனா அதை தாண்டி அவன் சொன்னது எதுவுமே உன்னை மேனிபுலேட் பண்றதுக்காக தான் சொல்லியிருக்கான்னு என்னால வெரிஃபை பண்ண முடியல. ஜோச்சில் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, இல்ல இப்ப நீ தேடிட்டு இருக்க விஷயமா இருந்தாலும் சரி, எதையுமே என்னால வெரிஃபை பண்ண முடியல. நீ என்ன அது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் அதை தான் இன்னைக்கு நைட்டு நிரூபிக்க போறேன். அதனால வழியை விட்டு தள்ளிப்போ. உனக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியலையா? அவன் உன்னை ஏமாத்திட்டு இருக்கான். மக்களுக்கு உன் மேல சந்தேகத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் அவன் கார்டனோட மரணத்தை வெளிப்படுத்தினான். அதே மாதிரிதான் ஜோசப் சிலோ, நீ அங்க இருந்தனுங்கிற விஷயத்த அவன் மூடி மறைக்கிறான். ஆனா ஏன்னா அவன் உன்னை பத்தின ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கான். இப்ப நீ அதை தொடர்ந்து போனா அந்த கதையை முடிச்சு வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்கலாம். அதாவது நான் சொல்றது நல்ல கேளு, யாராவது ஒருத்தங்க இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இப்ப நான் உன்னை தடுக்கணும்னா நான் அதை பண்ணுவேன். நீ அதை தான் பண்ணணும்னு விரும்புறேன்னா சரி. என்னோட ஆளுங்க திறமையானவங்க தான். ஆனா இந்த ஸ்கேர்க்ரோவ் அதுல ஒரு கில்லாடி. ஏன்னா அவ உன்னோட தேடல அவனுக்கு ஏத்த மாதிரி மாத்திப்பான். அதாவது ஃபீட்பேக் லூப்ஸ், மாஸ்க், மேக்கப்ஸ், டீப் ஃபேக்ஸ், இது எல்லாத்தையுமே உருவாக்குவா. அதோடவே இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி வழி நடத்துவான். அதுதான் அவனோட வேலை. அதனால இப்ப நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா இது நீ உண்மை நம்பினா மட்டும்தான். இல்ல, நான் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குன்னு உனக்கு தெரியாது. நீ இது புடிச்சிட்ட அப்படின்னு நம்ம ஹார்லி குயின் அந்த உடஞ்சி போன சுத்தி தூக்கி போட்டுட்டு கோவத்தோட அங்க இருந்து கிளம்ப, இங்க நம்ம பேட்மேனோ அங்க இருந்து ஒரு கிரேவி எடுக்க வராரு. ஆனா அங்க நம்ம தாமஸ் பெயினோட கல்லறைக்கு எதிர்க்க வந்து அந்த பேட் மாஸ்கை கழட்டி வச்சுட்டு ப்ரூஸ் அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறான். அண்ட் அப்போ இந்த சைடு நம்ம ஹார்லி, பேட்மேனா? ஆமா, இது எல்லாம் முடிஞ்சு. நீ என்ன சொல்ற ஹார்லி? அதாவது நம்மளோட ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் இதோட முடியுது. பெனிவர்த், ரெட்வுட் கேங்கோட இருந்த உங்களோட உறவு இதோட முறியுது. சரி, ஆனா நான் ஏன்னு கேட்கலாமா பாஸ்? இல்ல, சைனிங் ஆஃப். எனக்கு இது புரியலன்னு நினைக்கிறல. நான் என்ன சொல்ல வரேனுங்கிறத கேட்கணும்னு விரும்பல. அப்ப சரி, இந்த முடிவை நீ கேட்கணும்ங்கிற அவசியமே இல்ல அப்படின்னு சொல்லும்போது நம்ம சின்ன வயசு ஹார்லி அந்த கிளாஸுக்குள்ள இருந்து எப்படி வெளியில வந்துடுறா. அண்ட் அப்போ சரியா அவளோட அப்பாவும் வீட்டுக்கு வந்துடுறாரு. ஹார்லி ஸ்வீடா, அது நீயா? அப்பா, ஒரு வழியா நீங்க வந்துட்டீங்களா? அது அம்மா, அவன் அம்மாவை ஏதோ பண்ணிட்டான் அந்த ஜாக். நீ நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ தான் அவனோட அம்மா வந்து பார்க்க சொன்னியே, ஞாபகம்ல? அவ ரொம்ப 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 நல்லா இருக்கா. இல்ல இல்ல, நான் என்னோட அப்போ இதுதான் நீ கேள்விப்படாத அந்த பகுதி ப்ரூஸ். அதாவது அவ என்ன செஞ்சானுங்கிறத நான் நேர்ல பார்த்து தருணும். அவனோட பேரு, அவனோட அடையாளம் இந்த உலகம் முழுவதும் வச்சிருக்க டசன் கணக்கான இல்ல 100 கணக்கான அடையாளங்களை விடதான் அது. அதாவது வெறும் வேஷம் தான் அந்த ஜாக் கிரிம். என்னோட கிளாஸ்ல ஒளிஞ்சிருந்த அந்த நிழல் உருவம் ஜாக் கிரிம் தான் என்னோட அப்பாவா? இல்ல, என்னோட உண்மையான அப்பாவை நீ ஏதோ பண்ணிருக்க. எனக்கு தெரியும் நீ பண்ணிருக்கனே. இல்ல, அவர் எதுவும் பண்ணல ஹார்லி. இதை ஏத்துக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நானும் உன்னோட அப்பாவும் திரும்ப ஒன்னா சேர்ந்துட்டோம். அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடு செல்லம். இல்ல, நிறுத்துங்க, என்னை விட்டு தள்ளிப்போங்க, என்னை விட்டு தள்ளிப்போங்க அப்படின்னு அப்பவோன நம்ம சின்ன ஹார்லி குயின் தான் காத்தம் சிட்டில அனாதையா தன்னோட அப்பா தான் ஜாக்ரிம்னுங்கிற விஷயம் தெரிஞ்சு அவளுக்கு ஆன்லைன்ல கிடைச்ச சில ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா ரெட்வுட் கேங்னு ஒன்றத்தை உருவாக்கி அதோட லீடரா நம்மளோட அப்சல்யூட் ஹார்லி குயினா மாறி இருக்கா. சரி, நம்ம ஹார்லி குயினோட அப்பா தான் ஜாக்ரிம் தெரிஞ்சதுக்கே நீங்க வாயை பொளந்து இருப்பீங்க. அதனால இப்ப நம்ம பேட்மேன் கிட்ட போவோமா?
குட், அவர் உள்ளதாக இருக்கிறார், உனக்கு அது நல்லாவே தெரியும் அப்படின்னு நம்ம ப்ரூஸ் தாமஸ் வெயினோட சவப்பெட்டி தோண்டி எடுத்திருப்பான். ஏன்னா இது வரைக்கும் ஸ்கேர்கர் சொன்ன இந்த விஷயமும் நம்ம ப்ரூஸால் நம்பவும் முடியல, ஏற்றுக்கவும் முடியல. ஏன்னா அவன் உண்மைதான் சொல்லியிருக்கானுங்கிறத நிரூபிக்கிறதுக்காக நம்ம ப்ரூஸுக்கு தெரிஞ்சவங்க யாருமே அவன் கூடயும் இல்லை, உயிரோடமும் இல்லை. அதனால் தன்னோட அப்பாவோட கல்லறைக்கே வந்து அவரை புதைச்ச அந்த சவப்பெட்டிக்குள்ளே அவர் இருக்காரானுங்கிறத பார்க்கறதுக்காக தான் அதை தேடி நம்ம ப்ரூஸ் இங்கே வந்திருக்கான். ஸோ இப்போ தோண்டி எடுத்த இந்த சவப்பெட்டியை திறந்து பார்த்தா இல்லை இல்லை எனக்கு இந்த மாதிரி மெசேஜை விட்டுட்டு போகிறதுக்கெலாம் பிடிக்காது. அதனால் டேரக்டாக விஷயத்துக்கே போகிறேன். உங்ககிட்ட பேசணுன்னு ஒருத்தர் ரொம்ப 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 நாட்களாக தவிச்சிட்டு இருக்காரு ப்ரூஸ். தாமஸ், ஹே தாமஸ், இறுதியா உனக்கு யார் கால் பண்ணியிருக்கான்னு கண்டுபிடி ப்ரூஸ். உன்னோட பையன் ப்ரூஸ். இல்லை, தயவு செஞ்சு அவனை என்னை இப்படி பார்க்க விடாத. தயவு செஞ்சு நான் செத்துட்டதாவே அவன் நம்பட்டோன்னு நீ சத்தியம் பண்ணியிருக்க. ஓ ஆமாம், சத்தியம் பண்ணல. சரி, இல்லை இல்லை இல்லை, இது உண்மை இல்லை, இது உண்மை இல்லை. அது உண்மையாக இருந்தாலும் அது உண்மை இல்லை, அது உண்மையாக இருந்தாலும் அது உண்மை இல்லை, அது உண்மையாக இருந்தாலும் அது உண்மை இல்லை, அது உண்மையாக இருந்தாலும். ஸோ அவ்வளோதான் நேயர்களே. எனக்கு இந்த இஷ்யூவை பற்றி என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா நிறைய விஷயங்களை சர்ப்ரைஸாக உள்ளே இறக்கி கடைசியில் இப்படி ஒரு எமோஷனலாக முடிப்பானுங்கன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. அண்ட் தலைவர் ஸ்காட் ஸ்னைடர் இதை தொடர்ந்து ஹார்லி சொன்ன விஷயத்த நடத்தி காட்ட போறாரு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஹார்லி ஏதோ ஒரு உயிர் போக போகுதுங்கிற மாதிரி நம்ம பேட்மேன் கிட்ட சொல்லியிருப்பா. அண்ட் அது யாரா இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நம்ம ஆல்ஃபிரட் பெனிவோர்த். இப்போ நான் சொன்னதை நினைச்சு என்ன அடிக்க வராதீங்க. கண்டிப்பா இந்த விஷயம் தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இஷ்யூ நம்பர் 20 வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தாமஸ் வெயின் இறந்து போகாம அவரை தான் அப்சல்யூட் ஸ்கேர்க்ரோவா மாத்திருப்பாங்கன்னு ரேண்டம் தியரியா என்னோட தியரியா தான் நான் சொல்லியிருப்பேன். பட் அந்த விஷயம் எக்ஸாக்டா இப்ப நடக்கலனாலும் நம்ம தாமஸ் வெயின் இப்போ உயிரோட தான் இருக்காரு. அவரை ஸ்கேர்க்ரோ தான் அடைச்சி வச்சிருந்திருக்கான். சோ அந்த விஷயம் எனக்கு எப்படி தோணுச்சோ அதே மாதிரி தான் எனக்கு இதுவும் தோணுது. நம்ம ஆல்ஃபிரட் பெனிவோர்த்தை தான் போட்டு தள்ள போறாங்களோன்ட்டு. ஏன்னா அவரை போட்டுனா தான் ப்ரூஸ் இன்னமும் தவிப்பான். அதை தான் ஸ்காட் ஸ்னைடர் எதிர்பார்க்கிறாரு. ஆனா அந்த ஆளுக்கு பேட்மேன் மேல என்ன வன்மோன்னு தெரியல. பட் கண்டிப்பா இதை பண்ணதாங்க போறாரு. ஆனா என்னதான் நம்ம 1000 தேதி சொன்னாலும் எப்பயும் சொல்ற மாதிரி தான் எதுவா இருந்தாலும் பொறுத்து இருந்தே பார்ப்போம். அப்புறம் இந்த ஃப்ரைடே ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும்ங்கிற மாதிரி நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஆனா இன்னைக்கு நான் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படத்துக்கு போறதுனால என்னால அந்த வீடியோவை டைமுக்கு முடிக்க முடியல. சோ அதனால நாளைக்கு இல்ல நாளானிக்கு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படத்தோட ரிவ்யூவோட சேர்த்து அந்த வீடியோவை இறக்குறேன். சோ அவ்வளவுதானே. இதோட நான் உங்களை ஒரு தரமான வீடியோல மறுபடியும் சந்திக்கிறேன். அண்ட் அது வரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. அப்புறம் பார்க்கலாம்.